ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆடி மாதம் வந்தாலே எல்லா அம்மன் கோவில்லையும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆடி வெள்ளிக்கிழமை 4 வாரமுமே ரொம்ப சிறப்பான பூஜை எல்லாம் நடக்கும். இதில் நம்ம அந்தமானில் ஸ்ரீனபாத் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் நம்ம மாரியம்மன் சாமி இருக்காங்க. இந்த ஆடி மாதத்தில் ஆடி வெள்ளிக்கிழமையில் எப்படிலாம் மக்கள் கூட்டம் வராங்க, பூஜை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஊர்லேயும் சரி, ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைலாம் நிறைய நடக்கும். பிரசாதமும், கூழ், பொங்கல், சுண்டல் இந்த மாதிரி நிறைய மக்கள் அன்னதானம் செய்வாங்க. வாங்க பார்க்கலாம். வந்துட்டோம். உள்ளே பார்த்தா சிவன் சாமிக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு பக்கத்தில் பார்த்தோன்னா பெரிய ஒரு பாத்திரத்தில் அண்டாவில் பொங்கல், சுண்டல், கூழ் இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பாருங்கள், இவ்வளோவுக்கு கப்பில் சுண்டல், பொங்கல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது கோவில் சைட்லேருந்து அவங்க ரெடி பண்ணது. இது தனித்தனியாக அவங்க விருப்பப்பட்டவங்க நேர்த்திக்கடனுக்காக கூழ் கொடுத்துட்ருந்தாங்க. எல்லாருமே வாங்கி கோயிலுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நாங்களும் என் பையனை உட்கார வச்சுட்டு சரி சாமி கும்பிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். நம்ம மழை பெஞ்சிட்டு இருந்தது, அதனால இன்றைக்கி கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. இல்லை, இந்த கம்பி ஃபுல்லாமே ஆள் சாமி பார்க்குறதுக்காக நின்றுட்டுருப்பாங்க. இந்த மாதிரியே யாரோ ஒரு பையனை உட்கார வச்சுட்டு சாமி கும்பிட போயிருப்பாங்க போல். நாங்களும் பார்த்தோம், சாமி தூரத்தில் தான் நின்று பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா செம்ம கூட்டம். போன வாரமே நாங்கள் அர்ச்சனை பண்ணிட்டோம். ஸோ வெளியிலே விளக்கு போட்டுட்டு நம்ம சாமி கும்பிட்டு போகலான்னு வந்துட்டோம். பார்த்தோன்னா அவன் பக்கத்தில் கூழ், பொங்கல், பிரசாதம் நிறைய இருந்தது. இனிப்புக்குலாம் கொடுத்துருந்தாங்க. அவன் கையிலே கொடுத்துட்டு போயிருப்பான் போல். அவனும் கூழை குடிச்சிட்டு இருந்தான். அவனுக்கு கூழ்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தோன்னா நமக்கு சாமி பூஜை முடிச்சுட்டு அலங்காரம் முடிச்சுட்டு தீபம் காட்டினாங்க. நாங்கள் தூரமாகவே நின்று தீபார்த்தனை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சாமி அலங்காரம் ரொம்ப அழகாகவே இருந்தது. பட் தூரமாக இருந்ததுனால சரியாக மொபைலில் தெரியல. நாங்கள் நல்லா பார்த்துட்டு வந்தோம். இவ்வளோ மழையிலையும் மக்கள் சாமியை தரிசனம் பண்ண வந்திருக்காங்கன்னா அதோடய நாங்கள் வந்துட்டோம். சரி, நான் அவனுக்கும் கூழ் கொடுத்துட்டு சரி நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவும் எடுத்துகிட்டு வரல. கவரும் கொஞ்சம் எங்களால் முடிஞ்சதை சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம். எல்லாருமே ஃபேமிலியாக சாமி பார்த்துட்டு பிரசாதம் கொடுத்துட்டு தான் கிளம்புறாங்க. இன்றைக்கி சாமி தூக்கிட்டு இந்த ஊர்வலம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கோவில் சுற்றி வந்தாங்க. சாமியுமே ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாமி நம்ம பக்கத்தில் இந்த மாதிரி பார்க்குறதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கணும். ஸோ இன்றைக்கி எங்களுக்கு அது கிடச்சிருந்தது. அதையும் பார்த்துட்டு பிரசாதம், கூழ், பொங்கல், சுண்டல் இதெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம்.